வணக்கம். உணவும் பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதயத்தின் அமைப்பையும் அதன் செயல்படும் விதத்தையும் அதில் வரக்கூடிய நோய்களுக்கு என்னென்ன காரணங்கள், அது வராமல் தடுப்பதற்கு என்னென்ன மருத்துவ முறைகள் நம்ம மேற்கொள்ளலாம், மிக எளிதாக வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய சில மூலிகைகளை வைத்து சில உணவுப் பொருட்களும் எந்த அளவுக்கு அது மருந்தாகவும் அது உணவாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அது முக்கியமாக இந்த மருதம்பட்டையை எந்த அளவுக்கு அதில் கோஎன்சைம் அதிகமாக இருக்குது, அது இதயத்தில் வர பிரச்சனையை எந்த அளவுக்கு அது தடுத்து நிறுத்துது அப்படிங்கிற நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வாரம் நோய் அணுகா விதி அப்படிங்கிறதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் எந்த அளவுக்கு இதய நோய் வராமல் தடுக்கக்கூடியதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா. நோய் வராமல் தடுக்கக்கூடிய மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அந்த நோயினால் நம்ம மனதளவும் பாதிக்கப்படுறோம், உடலளவும் பாதிக்கப்படுறோம். அதே போல் குடும்பத்தாரும் நம்மளோட சேர்ந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா. அதே போல் நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன சிஸ்டத்தில் நம்ம மெடிசின் எடுக்கலாம், எந்த டாக்டரை பார்க்கலாம், அதில் யார் ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு ஓடுறதை விட அந்த நோயே வராமல் நம்ம பாதுகாத்து கொள்வது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இந்த நோய் அணுகா விதி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இந்தியன் சிஸ்டத்தில் மாத்திரம் உள்ள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, அதே நேரத்தில் மிக முதன்மையான ஒரு காரியம் இல்லையா. நோய் அணுகா விதி, நோயே வராமல் தடுக்கக்கூடிய சில பிரின்சிபிள்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ முக்கியமாக இந்த இதய நோய் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கனாலே அந்த இதய நோய் வராமல் தடுப்பதற்கு இப்போ நிறைய பேர் அவங்க டவுட்ஸை தொடர்ந்து இந்த நம்ம ஒரு 6-7 எபிசோடு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது, இது நாங்கள் சாப்பிட்லாமா, எங்களுக்கு இதய நோய் எதுவுமே இல்லை, நாங்கள் இதை சாப்பிட்லாமா, ஆனால் எங்களுடைய பரம்பரையில் எங்கள் தாத்தா பாட்டிக்கு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு, என்னுடைய தாய் மாமனுக்கு, எங்களுடைய அத்தைக்கு, இவங்களுக்கெல்லாம் இதய நோய் இருக்குது, அப்போ எனக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டா, இதை நான் சாப்பிடலாமா மேடம் எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு விழிப்புணர்வு இருப்பது மிக மிக முக்கியம், நல்லது தான், அது வரவேற்கத்தக்க ஒரு காரியம். அதே நேரத்தில் இந்த நோய் வராமல் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நோய் அணுகா விதியில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் நம்ம இன்னைக்கு வார நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய முக்கியமான உணவு முக்கியமான ஒரு வீட்டில் உள்ள ஒரு உணவுப் பொருள்னே சொல்லலாம். அது முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு உணவு மோர். இந்த மோரை பற்றி நிறைய பேர் மிக சாதாரணமாக, ஏன்னா வீட்டில் ரெடி பண்ணக்கூடியது இல்லையா, மிக எளிதாக கிடைக்கக்கூடியது. ஸோ எளிதாக கிடைத்தால் நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது இல்லையா, அதனால் நம்ம அதை பெருசாக நினைத்துக் கொள்வதில்லை. ஆனால் தயிரை விரும்பி சாப்பிட்றவங்க மோரை கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நோய் அணுகா விதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மோரினை பெருக்கி, நீரினை சுருக்கி, நெய்யினை உருக்கி அப்படின்னு. எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவ நண்பர், என்னுடைய நண்பர் சொல்லலாம், மருத்துவ நண்பர் இதை பற்றியே ஒரு டாக்டர் ஸ்டடியே பண்ணார். ஏன் நெய்யை உருக்கணும், எதுக்காக மோரை பெருக்கணும், எதுக்காக நீரை சுருக்கணும் அப்படின்னு. ஸோ அவருடைய ஸ்டடியோட ரிப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அவர் எடுக்கும்பொழுது மிக ஒரு சுலபமான காரியமாக தான் அது இருந்தது. ஆனால் அந்த ரிசர்ச்சோட அந்த ஆராய்ச்சியுடைய முடிவை பார்த்தீங்கன்னா மிக ஒரு அற்புதமான காரியம்னு சொல்லலாம். ஏன்னா பாலில் எல்லாருக்குமே தெரியும், பால் சாப்பிட்டா நிறைய கால்சியம் நம்ம கிடைக்கும், குழந்தைங்க நல்லா வளருவாங்க அப்படின்னு. ஆனால் பாலை விட 3 மடங்கு கால்சியம் அதிகமாக இருக்குது மோரில். இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. அதே போல் இதயத்தினுடைய தசை இருக்கு இல்லையா, அது நல்ல இதயத்தினுடைய தசை வலுவிழந்து போகாமல் தடுக்கக்கூடியதும் இந்த மோரில் உள்ள இந்த கால்சியம். அதே நேரத்தில் அதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் எந்த ஒரு உணவுலுமே இல்லாத, அதாவது ப்ரோட்டீன்ஸ் உணவை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ப்ரோட்டீன்ஸ்னாலே ஒரு அமினோ ஆசிட்ஸோட செயின் தான். இது எல்லாம் எதில் அதிகமாக இருக்குன்னா நட்ஸு, அதே போல் ஊற வைத்த பட்டாணி வகைகள், அதே போல் சிறுதானியங்கள் அதிகமாக இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இதில் இருக்கிறத விட ஒரு ஆக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் ப்ரோட்டீன் சொல்லலாம், அது மோரில் தான் அதிகமாக இருக்குது. இது இதயத்தின் தசையை வலுவிழந்து போகாமல் தடுக்கக்கூடிய சக்தி தான் இந்த ப்ரோட்டீன்ஸும். அதே போல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள கால்சியத்தையும் இன்டேக் பண்ணுறதுக்கு பூஸ்ட் பண்ணுறது இது தான். அதே போல் ரிச் கால்சியம், பாலை விட அதிகப்படியான கால்சியம் அதிகமாக இருக்கிறது இந்த பட்டர் மில்க், இந்த மோரில் தான். இது நம்முடைய பாரம்பரியமான ஒரு உணவு இல்லையா. ஏன்னா அந்த நம்முடைய பாரம்பரிய உணவுகளை எடுத்து நீங்கள் முன்னொரு காலங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன கொடுப்பாங்க, நல்ல அழகான ஒரு மோரை தான் கொடுப்பாங்க. இப்போ உள்ள ஜூஸோ இல்லைன்னா பேக்குடு, இப்போலாம் எல்லாரும் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம், பேக்குடு இல்லையா, ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட குளிர்சாதன பதிலில் வைக்கப்பட்ட அந்த பேக்குடு ஒரு ஃப்ரூட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, செயற்கை முறை. அதனால தான் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு டெத்
வித்து. ஸோ இதெல்லாம் விட்டு நம்முடைய பாரம்பரியமான உணவு முறைகள் மாத்திரம்தான் ஒரு நோய் அணுகாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளக்கூடியது. ஸோ இந்த மோரை வித்து அதோட முக்கியமான உணவுப் பொருளாகிய இந்த ஆளி விதை, அதுவும் நம்முடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடியது. ஏன்னா ஆளி விதையில் உள்ள அந்த ஆல்ஃபா ஒமேகா ஃபேட்டி ஆசிட் ஒரு மிக சிறந்த இதயத்தின் நோய் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. இது ரெண்டையும் வைத்து ஒரு அழகான ஒரு மோர் ஆளி விதை ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆளி விதை மோர் செய்ய தேவையான பொருட்கள்: மோர், ஆளி விதை, இஞ்சி தேவையான அளவு. ஆளி விதை மோர் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தோம். மிக எளிதான ஒன்று தான். ஏன்னா மோரும் இஞ்சியும் அனைவருடைய வீட்லேயும் எப்போவுமே இருக்கும். அதே போல் ஆளி விதை மட்டும் நம்ம வாங்கி கொள்ள வேண்டும். ஆளி விதை ஆரோக்கியம் தரும், ஆறுயிர் காக்கும் ஒரு ஆரோக்கிய விதை அப்படின்னு அடிக்கடி நான் சொல்வது உண்டு இல்லையா? ஸோ ஆளி விதை எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது தான். அது கட்டாயம் நம்ம அதன் உணவில் தினமும் உணவில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் மோரை நான் இப்போ சொன்ன மாதிரி மோரினை பெருக்கி, ஸோ தயிராக எடுத்துக்கொள்ளாமல் மோராக பெருக்கி நம்ம தண்ணீரை விட்டு அதை மோராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் பொழுது தான் நமக்கு அந்த பயோ ஆக்டிவ் ப்ரோட்டீன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். பயோ ஆக்டிவ் ப்ரோட்டீன் இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு அது நம்முடைய இதயத்துக்கு வலுவை கொடுக்கக்கூடியது. சரியா? ஸோ இப்போ நோயணு காவியத்தில் சொல்லப்பட்ட அந்த இதய தசையின் வலுவை கொடுக்கக்கூடியது மோர், தயிர் கிடையாது. அதனால தான் தயிரை நம்ம மோராய் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிடணும். அதே போல் இது கால்சியம் உடைய அப்சார்ப்ஷனுக்கு, அதாவது என்னதான் உணவில் கால்சியம் எடுத்தாலும் அந்த கால்சியம் நம்முடைய வயிறில் அது உட்கிரகிக்கணும், உறிஞ்சு கொள்ளப்படணும் அப்படின்னா அதுக்கு அந்த கால்சியம் ரொம்ப முக்கியம். அந்த கால்சியத்துக்கு இந்த மோர் ரொம்ப முக்கியம், அந்த அப்சார்ப்ஷனுக்கு. ஸோ அதுக்காகத்தான் நம்ம மோர் அதிகமாக எடுத்துருக்குறோம். அதே போல் ஆளி விதை, இந்த ஆளி விதையில் உள்ள அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது அதே போல் லினோலிக் ஆசிட், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், இது ரெண்டுமே இதயத்தை பாதுகாக்கக்கூடியது. இதயத்தில் எந்த ஒரு மேசிவ் ப்ராப்ளம் வராமல் பாதுகாத்துக்கொள்ளுது இந்த ஆளி விதை. அதே போல் இஞ்சியை நம்ம பார்த்துருக்கோம். கொலஸ்ட்ராலை குறைக்கணும் அப்படின்னா அது இஞ்சி தான் நம்பர் 1 இடத்தை தட்டி சொல்லும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப வருஷமாக இருக்குது, எவ்வளவோ மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம், இத்தனை வருஷமாக நான் மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் குறையவே இல்லை, தினமும் நான் மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன், 5 இயர்ஸாக சாப்பிட்டுட்ருக்கேன், அந்த 300 விட்டு குறையலை, எக்ஸசைஸ் பண்ணுறோம், நான்வெஜ்ஜை ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஆனால் குறையவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் தினமும் உங்கள் உணவில் இஞ்சியை எந்த விதத்துலையாவது, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஹிருதயா அப்படிங்கிற ஒரு இதய சிறப்பில் இஞ்சி சாறு, பூண்டு சாறு, லெமன், தேன், ஆப்பிள் வினிகர், இந்த 5ஐயும் வச்சு 6 உயிர் காக்கும் 5 பொருட்கள் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் இஞ்சி தான் மெயின் இன்க்ரீடியன்ஸே, இஞ்சி சாறு தான். ஸோ இஞ்சி சாறு நம்முடைய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது. இதய நோய்க்கு அடிப்படையே கொலஸ்ட்ராலும் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருப்பது தான். ஸோ இந்த 2ஐயும் குறைக்கணும் அப்படின்னா இந்த 3 வகையான உணவுப் பொருட்கள் மிக மிக முக்கியம். ஸோ தேவையான அளவுக்கு நீங்கள் வீட்டிலையே தயிர் ரெடி பண்ணி தயிரை மோராக்கிக்கோங்க. இந்த மோர்லேயும் இப்போ நீங்கள் 100 ml மோர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு தேவையானது 100 ml நீங்கள் மோர் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நேரி 10 கிராம் அளவுக்கு நீங்கள் இஞ்சி எடுத்தாலே போதும். அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆளி விதையும் இப்படி கிரைண்ட் பண்ணி வெறும் பிளைன் பவுடராக நீங்கள் டப்பாவில் போட்டு நீங்கள் அடைச்சி வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் உண்டு, ஆளி விதையை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆளி விதையில் உள்ள அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் நீங்கள் ஃப்ரை பண்ணோம், அடுப்புக்கிட்ட கொண்டு போனனாலே அது எவாப்பரேட் ஆயிரும். ஸோ நமக்கு அந்த ஆயில் கிடைக்காது. நமக்கு தேவை இதில் உள்ள முக்கியமான இந்த ஆயில் தான். இது ஒரு எண்ணெய் வித்து, அதுவும் முக்கியமாக இதயத்தை பாதுகாக்கக்கூடியது. இதில் 1 கிராம் இப்படி எடுத்து நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் ஒரு வஞ்சர மீனுக்கு சமம் அப்படி சொல்லலாம். ஒரு 100 கிராம், அதாவது 2 பீஸ் வஞ்சர மீனோட சக்தி இதில் 1 கிராம், ஒரு 10 கிராம் ஆஃப் ஆளி விதை ஃப்ளாக்ஸீடு பவுடரில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சில முக்கியமான ஆசிட்ஸ் காணப்படுது. ஸோ நம்ம எடுத்துருக்குறோம். இதில் நீங்கள் 10 கிராம் அளவு ஆளி விதை பவுடரை, இந்த 100 கிராம் அளவு மோரை இஞ்சியோடு கலந்து அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதில் உப்பு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சரியா? ஏன்னா சோடியம் நம்ம சாப்பிடக்கூடிய காமன் சால்ட் இல்லையா, சோடியம் குளோரைடு. சோடியம் என்றைக்குமே உடம்புக்கு ஹார்ட்டுக்கு எனிமி தான். நம்ம நிறைய எபிசோடில் அதை பார்த்துருக்கோம். ஸோ பொட்டாசியம் ஃப்ரெண்டு, கால்சியம் ஃப்ரெண்டு, சோடியம் எனிமி. ஸோ எனிமி என்றைக்குமே கூட வச்சுக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் எப்போவுமே இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்க உப்பு கம்மியாக சாப்பிடுங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க உப்பு கம்மியாக சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்கிறது அதுதான் காரணம்.
ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் இதில் உப்பு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் இப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இதில் உள்ள உங்களுக்கு அந்த பொட்டாசியம், அந்த கால்சியம், அந்த பயோ ஆக்டிவ் புரோட்டீன், ஆளி விதையில் உள்ள அந்த அமினோ ஆசிட்ஸு, இஞ்சியில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஜிஞ்சிஃபரின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு எல்லாமே கலந்த ஒரு முக்கியமான உயிர் காக்கும் மிக எளிதாக வீட்டில் ரெடி பண்ணக்கூடியது தான். ஏன்னா மோர், இஞ்சி அனைவருடைய வீட்டில் இருக்கக்கூடியது. இது நம்ம தேடி எங்கேயும் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். மிக எளிதாக விலை இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம் இல்லையா? ஆளி விதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டும். மிக எளிதாக ஒரு எளிய முறை, ஒரு வீட்டு வைத்திய முறை, இந்த ஆளி விதை மோர் ரெடியாக இருக்குது. தினமும் சாப்பிடுங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அதே போல் இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். இதய நோய் வராமல் தடுத்துக்கொள்ள வேண்டும் நினைக்கிறவங்க அனைவரும் இதை சாப்பிடலாம். ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவரும் இந்த ஆளி விதை மோர் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உன்னத ஒரு மருந்தாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சுவையான ஒரு ஆளி விதை மோர் மிக எளிதாக ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நம்முடைய தமிழர்களின், நம்முடைய இந்திய மருத்துவத்தின் ஒரு அடிப்படை தத்துவமே அதுதான். உணவு தான் நமக்கு மருந்தாக இருக்கணும். ஸோ மருந்து சாப்பிட்றத விட உணவுலேயே நமக்கு தேவையான மருந்து இருக்குது. ஸோ ஆளி விதை மோர் இதயத்தில் வரக்கூடிய எந்த நோய்களுக்கும் ஒரு மிக சிறந்த மருந்து. ஏன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது, பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணக்கூடியது, உடம்பில் உள்ள உடல் எடையை குறைக்கக்கூடியது, அதே போல் இதயத்தின் தசையை வலுப்படுத்தக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய இந்த இதயம் நமக்காக கடைசி வரையே துடிச்சிட்டு இருக்க இந்த இதயம் வலுவிழந்து போகாமல் தடுக்கணும் அப்படின்னா அனைவரும் 10 வயதை தாண்டிய சிறுவர்களில் இருந்து அனைவரும் சாப்பிடக்கூடியதான் இந்த ஆளி விதை மோர். இதை நீங்கள் தினமும் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.